என்னடே ஒண்ணுமே இல்லாம நான் உட்காந்து இங்க இந்த போடுவேனா? எதுவுமே இல்லாம நான் போடுவேனா? இந்த அளவுக்கு வந்து சரி நீங்க சொல்ற உங்க பாணி ஆசனாயோ கூத்தியாலோ வப்பாட்டியோ இந்த போடுவேனா? என்ன நினைச்சிட்டு இருக்கியா நீ? எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? நீ எல்லாம் இம்பூட்டு முள்ள மாதிரி தனம் பண்ணனவள இந்த இன்னைக்கு கூட ஆடியோ போட்டோ அப்பா அவளை விட நான் என்னங்க பண்ணேன்? குடிச்சிட்டு தேவையில்லாம லைவ்ல அவரை வந்து கெட்ட வார்த்தை பேசினோ இல்ல மரியாதைலாம் பேசினா ஆமாங்க பேசினங்க எனக்கு கோவம் வந்துச்சு நான் பேசினேன். நான் ஒன்றும் தப்பா ஒன்று எவன்ட்ட போய் திறந்தெல்லாம் காட்டல இல்ல. நீ சொல்றி ஆகுனா அவளை வந்து இந்த பாப்பானோதுன்னு சொல்லாதன்னு அந்த பையனை குருன்னு பார்த்தா நான் ஒரு வாட்டி தானே ஏதோ ஒரு இதுல சொன்னேன். நீ எனக்கு ஓயாம அதையே சொல்ற. நான் வாழ்க்கை கொடுத்தேன் எதுக்கு ஓயாம சொல்ற? அதுக்கப்புறம் வந்து நேற்று அப்படிதான் 5 வருஷம் வாழ்றவள 5 செகண்ட்ல அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. அவள் நானும் ஒண்ணா சொல்லு. சரி நான் தப்பா பேசுறேன், நீ கோவத்துல பேசுறேன். சரி நான் அதுக்கு கூட ஒண்ணு நான் கேட்கல. சரி காலைல நம்ம பேசிட்டோமே, சரி மனசு வேதனையா இருந்துச்சு, சரி இது தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து சாரி கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன். அதோட விட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. என்னமோ ஓவர் என்னமோ அவளை ஏத்துறா என்னை இறக்கி வச்சுங்க பாரு. அந்த அவ்வளவுக்கெல்லாம் ஒண்ணு நான் திறந்தாழ்ந்து போல. புரியுதா? அவ்வளவுக்கு கேவலமாவோ கேடு கட்ட திறம பண்ண. என்ன மாமியார்? யாரு மாமியார் உனக்கு? 4 வருஷமா அந்த மனுஷன் அனாதையா கிடக்கிறப்ப உனக்கு மாமியார தெரியல. 10 மாசமா குண்டாசுக்குள்ள ஜெயிலுக்குள்ள கிடக்கிறப்ப அந்த வயசான மனுஷிய பாக்குற கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு சோறு போடுறதுக்கு உனக்கு பக்கு இல்ல. அது வந்து அவர் வெளியே வர்றப்ப அனாதையா வெளியே தானே பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி சாப்பிட்டு படுத்துருந்துச்சு. அன்னைக்கு எங்க போச்சு இந்த மாமியார் உங்களுக்கு வேலை செய்யறோம்னா வந்து உங்களுக்கு வந்து நான் வேலைக்காரி. அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணுன்னா மாமியார் வீடு. ஏன் அங்க போய் லைவ் போட்டு அங்க வர மாட்டேன்னுச்சா? எல்லா பக்கத்தும் வருவேன். புரியுதா? உங்களை பத்தின அத்தனை ரகசியமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நேரம் போய் கொடுக்க வேண்டிய இடத்துல ரகசியமா வாக்குமூலம் கொடுத்து நான் வாட்டுக்கு வந்து உட்காந்துப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியே இருந்தா தானே நீ குடும்பமே நடத்துவ. வெளியே யாருக்குமே இருக்க வேண்டாம். போ உள்ள போ, கொண்டே உள்ள போடட்டும். நான் பூரா புட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நானு. புரியுதா? ஆதாரத்தோட காட்டுவேன், ஆதாரத்தோட சொல்லுவேன். சொல்ல வேண்டிய இடத்துல கச்ச நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம் சிஎஸ்ஆர் எப்பயர் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். செய்வேன்னா நான் செஞ்சு போடுவேன். புரியுதா? நானும் சரி வாழ்ந்தவேன்னு பார்த்தா நான் என்ன சொல்றேன்? என் மேல கோபம் இருக்கு, இல்ல பிடிக்குது. தம்பி அப்படியே வந்துடாதீங்க, ட்ரெஸ் மாத்திக்க. சரியா? கோபம் இருக்கு, சரி போயிட்டு போகுது. நான் என்னங்க அவளை விட நான் தரமா சொன்னேன். அது ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கும், குடிச்சா நிதானம் இல்லாம வார்த்தைகளை விடுற பழக்கம் எனக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? வேற ஏதாவது நான் தப்பு தண்டா பண்ணியிருக்கேனா சொல்லுங்க. இந்த அவங்ககிட்ட அவ்வளவு ரூபாய்க்கு வர இவ்வளவு வரைக்கும் இப்ப வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்டயா நான் தேவையில்லாம பேசுறேன்னா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் சண்டை போட்டு இந்த 10 நாள் ஆச்சு பாண்டிச்சேரி போனேன், வந்து இந்த நேத்து கூட ட்ரிங்க்ஸ் பண்ணேன். அதை வந்து நான் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமா ஞாபகம், அது கூட நான் மன்னிப்பும் கேட்டேன். சரி வேற ஏதாவது வம்பு கும்பா இழுக்காம ஏதோ இவரை திட்டினாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் சரி விடுங்க, அவதான் ஏதோ ஒரு கோபத்துல பேசிவிட்டான்னு சொல்லிட்டு சரி நம்மளை விட்டு நம்ம பொழப்பு பாக்குறான், வர்றேன் வராம போறேன், பிள்ளை இருக்குது. 2வது எவன்டாவேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த கோர்ட்டு இருக்குன்னு என் வாயில நல்லா வந்துடும் அசிங்கமா. அவங்களை கொண்டே ஹாஸ்டல்ல விட வேண்டாம். திங்கக்கிழமை கோர்ட்டுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நாளைக்கு எந்த வக்கீல் வர சொன்னாரு, நாளைக்கு எந்த கோர்ட் இருக்கு? ஏன் நான் சனி ஞாயிறு கோர்ட் ஏண்டா ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும் போது இவ்வளவு கேஸ் இருக்கிற எங்களுக்கு சனி ஞாயிறு கோர்ட் லீவுன்னு எங்களுக்கு தெரியாத? போய் எங்களை பள்ளியோட விட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்க இது விட்டுட்டு கிளம்பவே சாயங்காலம் ஆயிரும். நீ கார்ல கூட்டிட்டு போகாத, பஸ்ல கூட்டிட்டு போகாத. எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. எங்க என்ன சொல்லணுமோ அங்க அதை போய் சொல்லிவிட்டு நான் வாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். நீ கொடுக்குற இந்த ரூபாய இன்னொரு சேனல் இருக்கு எனக்கு, லைவா போட்டு கூட சம்பாதிப்பேன். வீடியோவா அழகழகா போட்டேன்னா சம்பாரிச்சு போய்கிட்டே இருப்பேன். என்ன நீ பறிச்சு சம்பாரிச்சு என்னத்த சம்பாரிச்சேன்? சம்பாரிச்சு கோர்ட்டு வக்கீல் பீஸ்னு பல லட்சம் ரூபா அள்ளி வீசி இருக்கிற. என்னத்த நீ சம்பாரிச்சு தள்ளுற? அப்படியே தள்ள மாட்டாம என்னத்த எனக்கு தள்ளி கிழிச்ச? என்னமோ நீ மட்டும் தான் நொட்டுறியோ, அப்ப நாங்க நொட்டி இதுல உழைச்சுல எங்க உழைப்பு இதுல இல்லையோ? நீ மட்டும் தான் உழைச்சியோ? அன்னைக்கெல்லாம் தெரியல அந்த அம்மாவை மாமியாருன்னு. அன்னைக்கு டிபி வந்து கிடந்தப்ப ஐயோ நம்ம புருஷனுக்கு டிபி இருக்கே சாக பிழைக்க கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரியல இந்த புருஷனை. 4 வருஷமா அந்த பிள்ளைகளெல்லாம் தெருவில் விட்டுரு ரோட்ல போய் 4 வருஷமா கண்ட புருஷங்களோட வரும்போது தெரியல அந்த புருஷனை. இன்னைக்கு உனக்கு புருஷன் எவளாவது எல்லாத்தையும் அதாவது வந்து உசுர வந்து பாதுகாக்காம வியாதியை பொருட்படுத்தாம ஒருத்தனை மனுஷனாக்கி ஆளாக்கி வச்சிருந்தா புருஷன் மாமியாரு உனக்கு அப்படியே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் வேலையை பார்ப்பேன். நீ போய் குடும்பம் நடத்துவ, நான் அப்படியே வெளியே உட்காந்து நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். பாத்தியா? இல்ல வெளியவே இருந்தாலும் இருக்க வேண்டாம், உள்ளே போய் இருக்கட்டும். யாருக்குமே வேண்டாம். போ நீ உள்ளே இரு. எங்க என்னங்கிறத நான் பாத்துக்கிறேன். பூச்சாண்டி எனக்கிட்ட பூச்சாண்டி எனக்கிட்டே வா. எத்தனை பேருக்கு நான் பூச்சாண்டி கட்டியிருப்பேன். விட்டுட்டு சரின்னு போனதேன். இப்பயும் கூட இந்த லைவ் நான் யாச்சுமா இருவேன். இப்பயும் நான் வந்து இந்த லைவ் ஏன் போறேன்னா என் தங்கச்சி என்னமோ ஏதோ பதறுவாளுக
அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ லைவ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். புரியுதா? ஏன்னா நீங்களாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மீடியா இந்த போட்டிங்கன்னா 6 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ற இடத்துல அப்ப நான் வந்து ஒரு அரை மணி நேரம் லைவ் கூட அந்த பிள்ளைகளை மதிச்சு என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டாமா? 6 லட்சம் பேர்த்துல ஒரு 50 பேர் கூடவா என்னைய பிடிச்சவங்க இல்லாம இருக்கும்? 6 லட்சம் பேருமே வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய 1 லட்சம் பேருமே உங்களுக்கு சப்போர்ட்டர் தான், உங்களுக்கு அள்ளி செய்யறாங்க தான், நல்லவங்க தான். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, பொண்டாட்டி பல பேர்கிட்ட போயிட்டு இருந்தாலும் அவ பொண்டாட்டி. ஆனா ஒருத்தி தப்பா வழியால போய் ஒருத்தனுக்கு திருந்தி வாழ்ந்தாலும் அவ தேனாதான். புரியுதா? தேனாதான். எத்தனை வருஷம் திருந்தி வாழ்ந்தாலும் அவ தேனாதான். ஆனா பொண்டாட்டி எவங்கிட்ட போயிட்டு இருந்தாலும் பொண்டாட்டி. ஏன்னா புள்ள பத்து கொடுத்துட்டாலாம், பொண்டாட்டியா வாழ்ந்துட்டான். என்னடா உங்களோட ஒரு கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம் நான் கேட்கிறேன்? ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதான கலாச்சாரம் சொல்லு. இப்ப அதுவும் யார் கூட வாழலாங்கிறது சட்டமே வந்துருச்சு. என்னமோ இவர் மட்டும்தான் அப்படியே சிக்குபாய் மட்டும்தான் ஆசனாகி வச்சுக்க மாதிரி, வேற யாருமே ஆசனாகி வச்சுக்கல. யாருமே லிவிங் டுகெதரா பிடிச்சவங்க பிடிச்ச வாழ்க்கை இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு அது வேற எதுக்கு? பிடிச்சவங்க கூட வாழவே இல்லை. இது வந்து சட்டத்துக்கு புறம்பான செய்யலாம். சரி, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செயலை வந்து நீ புருஷன் வேணும்னு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? டே இப்பயும் சொல்லவா, இவங்க போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. இவங்க 2 பேரும் யாருங்கிறத நான் சொல்றேன். இவங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க சொல்லுங்கிற நீ கொடுக்க சொல்லு. திருநாள் வந்தாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? மறுநாள் போனாங்களா? என்ன கேட்டாங்க? எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்களா? கொடுக்க வேண்டியதை கொடுத்தே அவங்க என்ன எதுவுமே கேட்கல. இனிமே சிக்கா நீ இங்கே வரக்கூடாது, சூர்யா நீ அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுனாங்க. சரிங்கன்னு வந்துட்டோம். சரியா? இவங்கள முதல்ல புருஷன் போட்டாட்டி போய் கொடுக்க சொல்லு. நான் என்ன ஆதாரங்களை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா டே ஒண்ணுமே இல்லாம நான் உட்காந்து இங்க இந்த போடுவேனா? எதுவுமே இல்லாம நான் போடுவேனா? இந்த அளவுக்கு வந்து சரி நீங்க சொல்ற உங்க பாணி ஆசனாயோ கூத்தியாலோ வப்பாட்டியோ இந்த போடுவேனா?